தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 4113 தேர்வு மையங்களில் 9,13,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வை எழுதுகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெறுகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். ஆயில் நிறுவனங்களின் புதிய விதிகளுக்கு எதிரான வேலைநிறுத்த போராட்டம் தொடரும். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவை. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளதாக அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை அதிமுகவில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிரான நில அபகரிப்பு வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலர் அடித்துக் கொலை. டாஸ்மாகில் ஏற்பட்ட தகராறில் மர்ம நபர்கள் வெறிச்செயல். உசிலம்பட்டியில் காவலர் அடைத்துக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காவலர்களுக்கே பாதுகாப்பு துளியும் இல்லாத மாடல்தான் ஸ்டாலின் மாடல் எனவும் விமர்சனம். மதுவாலும் போதைப் பொருட்களாலும் தமிழகத்தில் குற்ற செயல்களும் உயிர் பலிகளும் பெருகி வருகிறது. காவலர் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அபார வெற்றி. ஐபிஎல் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த லக்னோ வீரர் நிக்கோலஸ் பூரான் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 18 பந்துகளில் அரை சதம் விளாசி அசத்தல். சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று மோதல். தோனி கிங் கோலி ஆட்டத்தை காண ரசிகர்கள் ஆர்வம். ஐபிஎல் டிக்கெட்டை பயன்படுத்தி மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம். சிஎஸ்கே நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் சுழற்பந்து வீச்சை திறமையாக எதிர்கொள்வோம். சேப்பாக்கத்தில் போட்டி இன்று நடைபெறவுள்ள நிலையில் ஆர்சிபி பேட்டிங் பயிற்சியாளர் தினேஷ் கார்த்திக் பேட்டி. கடலூரில் மாணவி பேருந்திலிருந்து விழுந்து படுகாயமடைந்த விவகாரம். ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணி நீக்கம் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. நடிகர் சிவாஜி கணேசனின் இல்லத்தை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீது அடுத்த வாரம் விசாரணை நடைபெறும் என எதிர்பார்ப்பு. பங்குனி மாத பிரதோஷத்தையொட்டி தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். கோவில்களில் திரண்டு திரளான பக்தர்கள் வழிபாடு. संवत्सरो ब्रह्मपामायतनमेवास्तु
கர்நாடகாவில் வரும் 1ஆம் தேதி முதல் பால் மற்றும் தயிர் விலை லிட்டருக்கு ₹4 உயர்வு. முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பு ஏற்று ரஷ்ய அதிபர் புட்டின் விரைவில் இந்தியா வருகை. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தகவல். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் நாட்டிற்கு நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே துப்பாக்கிச் சூடு. பதில் தாக்குதலில் 3 பயங்கரவாதிகள் உயிரிழந்த நிலையில் 3 வீரர்கள் வீரமரணம். மத்திய பிரதேச மாநிலம் மந்த்சௌரில் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. ஜல்ஜீவன் திட்டத்திற்கு பயன்படுத்த வைக்கப்பட்ட குழாய்கள் எரிந்து சேதம். உலகின் கோடீஸ்வரர் பட்டியலில் முதலாவது இடத்தில் நீடிக்கும் எலான் மஸ்க் 36 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 4வது முறையாக முதலிடத்தை தக்க வைத்துள்ளார். உலகின் முதல் 10 பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியர்கள் யாருக்கும் இடமில்லை. முகேஷ் அம்பானி 18வது இடத்தையும் கௌதம் அதானி 27வது இடத்தையும் பிடித்துள்ளனர். காசா மீது இஸ்ரேல் அதிரடி வான்வழி தாக்குதல். ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் உட்பட 38 பேர் உயிரிழப்பு. எகிப்தில் 45 சுற்றுலா பயணிகளுடன் சென்ற நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கி விபத்து. 6 பயணிகள் உயிரிழந்த நிலையில் 29 பேரை மீட்ட மீட்பு படையினர். துபாயில் களை கட்டிய ரமலான் கொண்டாட்டங்கள். மின்விளக்கு மற்றும் லேசர் ஒளிகளால் மிளிரும் மசூதிகள். தென்கொரியாவில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீயால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28ஆக உயர்வு. 59,000 ஏக்கர் பரப்பளவில் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணி தீவிரம். பாகிஸ்தானின் பலூசிஸ்தானில் போலீஸ் வாகனத்தை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல். 9 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 17 பேர் மருத்துவமனையில் அனுமதி. விறுவிறுப்பாக நடந்து வரும் மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர். செபஸ்டியன் கோர்டாவை வீழ்த்தி ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேற்றம். இறுதிக்கட்டத்தை எட்டிய மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர். மகளிர் ஒற்றையர் ஆட்டத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் அரினா சபலென்கா. ஜப்பானில் திரையிடப்படும் ஜூனியர் என்டிஆரின் தேவாரா படத்திற்கு ரசிகர்கள் வரவேற்பு. RRR படம் பார்த்து தெலுங்கு கற்றுக்கொண்டதாக நெகிழ்ச்சியுடன் கூறிய ஜப்பான் ரசிகை. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.